உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தை கூறுகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 1வது வசனம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை நிமித்தமும் தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தமும் அவருடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணத்தக்க ரீதியில் நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்காக வாழக்கூடாது, நமக்காகவே எதையும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக, கர்த்தருடைய கிருபை நிமித்தமும் கர்த்தருடைய சத்தியத்தின் நிமித்தமும் கர்த்தருடைய நாமப்படுத்தும்படியாக வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் நமக்காக அல்ல, கர்த்தருக்காக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, அவருடைய கிருபை நிமித்தமும் அவருடைய சத்தியத்தின் நிமித்தமும் அவருடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும்படியாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நடக்கைகளின் நிமித்தம், நம்முடைய வாழ்க்கை நிமித்தம், நம்முடைய செயல்கள், சிந்தனைகள், பேச்சுகள் எல்லாவற்றின் நிமித்தமும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அவருடைய மகிமையினால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்ம கொடுக்கிற கிருபைகள், நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 9வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக வாழுகிற கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் துணையாயிருக்கிறார், கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை நிமித்தமும் அவருடைய சத்தியத்தின் நிமித்தமும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம் என்ன? அல்லேலூயா. அவர் துணையாயிருக்கிறார். ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு துணையாயிருக்க விரும்புகிறார். துணையாயிருந்து உங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார்? அவரை நம்புகிறவர்களுக்கு. யாருக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு. எப்படி நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்? அவருடைய கிருபை நிமித்தமும் அவருடைய சத்தியத்தின் நிமித்தமும் அவருடைய நாமத்தை மகிமை அடைய பண்ணும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தும்படியாக, அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை கொடுத்து அவரை உயர்த்தி துதித்து ஸ்தோத்திரித்து பாடி மகிமைப்படுத்தி கம்பீரித்து மகிழும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுது, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு, ஆரோன் குடும்பத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியம் செய்கிறவர்கள் கூட சில போராட்டங்கள் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது, சில நெருக்கங்கள் வரும்போது, சில உபத்திரவங்கள் வரும்போது நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அற்று போய் விடுகிறது. கர்த்தரை நம்ப வேண்டிய நாம் சூழ்நிலைகள் நிமித்தம் மனிதர்களை நம்ப ஆரம்பித்து விடுகிறோம், இல்லை பணத்தை, பொருளை நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை தோல்வியுள்ள வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான சோதனைகளும் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவைகள் எல்லாம் விட்டு ஜெயித்து வல்லமை உள்ளவர்களாய் நாம் வாழ்வதற்கு தான் தேவனாகிய கர்த்தர்
நம்மிடத்தில் கிருபைகளை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அவரை நம்பி அவருக்கு பயந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் யாவரும் ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பெரிய கிருபையினால் இறங்கும். நாங்கள் எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, உம்முடைய கிருபை நிமித்தம், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, உம்முடைய நாமத்தை உயர்த்தி, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை கம்பீரமாய் ஸ்தோத்திரித்து துதித்து உம்மை நம்பி உம்முடைய துணையையும் உம்முடைய கேடகத்தையும் நாங்கள் பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனாய் கர்த்தர் இறங்கி கிருபை செய்யும். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும், எல்லா விதமான நன்மைகளினால் நிரப்பும். நம்ம யாவரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, விசேஷித்த கிருபையினால் நீர் நிரப்பி கொண்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய அனுபவங்கள், பக்குவங்கள், கிருபைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் தந்து நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.